வெட்னஸ்டே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் கிச்சனுக்கு கீழே இருக்க செல்ஃப் எல்லாமே பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே அரிசி ட்ரம்லேயும் அரிசி கொட்டிடலான்னு கொட்டிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ட்ரம் வந்து ஒரு 7 கிலோலேருந்து 8 கிலோ வரைக்கும் தான் பிடிக்கும். எங்கள் 2 பேருக்கு 10 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். அது ஒரு 1 வீக்லேயே காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்றதுனால நான் 10 கிலோவாக வாங்கிட்டேன். இது ஒரு 1 மந்த்து கிட்டே வரும் எனக்கு. மீதி அரிசி வந்து அப்படியே கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ஷெல்ஃபுக்கு எல்லாமே செல்ஃப் லைனர் வாங்கணும்னு ஆசை. பட் ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டாமேன்ட்டு அரிசிக்கு வாங்குற பை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதையே நான் செல்ஃபுக்கு எல்லாமே கட் பண்ணி போட்டுக்குவேன். அரிசி ட்ரமுக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணுற 3 கடாயை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அரிசி ட்ரமுக்கு பக்கத்தில் நான் யூஸ் பண்ணுற அருவாமனை வச்சுருக்கேன். கத்தி வாங்கினாலுமே எனக்கு கத்தியில் கட் பண்ண தெரியாதுன்றதுனால நான் எப்பவுமே அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் சைடில் எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் மேலே வந்து நல்லா இருக்குன்றதுனால அதை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கீழே தேங்காய் திருவுறதுக்கான அந்த கத்தி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த இடிக்கல் வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் அதெல்லாமே நுணுக்கி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் பூண்டும் தட்டி போட்டுப்பேன். இந்த சாமான் வைக்கிற ஸ்டாண்டு மொத்தமாக 3 ரேக் கிட்ட வரும். நான் ஃபஸ்ட்டு அக்வா கார்டு வச்சுருந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அக்வா கார்டு வந்ததுனால அந்த ஸ்டாண்ட் எடுத்து இந்த கிச்சனுக்கு அடியில் போட்டுலாமேன்னு போட்டுட்டேன். இதில் வந்து 2 ரேக்கு தான் வைக்க முடியுன்றதால சென்டர் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பிளேட்டு வைக்கிற இடம், கீழே வந்து ஒரு பாத்திரம் வைக்கிற இடம் மட்டும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து நிறைய தட்டுங்க, கடாய்க்கு மேலே மூடுற தட்டு, குட்டி குட்டி தட்டு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்க தட்டு மட்டும் இதில் வச்சாக்க கீழே விழுறதுனால அதை மட்டும் நான் மேலே செல்ஃபில் சைட்லேயே வச்சுக்கிட்டேன். அப்புறம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் பாதி தட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் வச்சுட்டுருக்கேன். யாருன்னா ரிலேஷன் வந்தாக்கா அவங்களுக்கு பிளேட்டில் போட்டு கொடுக்குறதுக்காக. இந்த 2 தட்டு வந்து என் பசங்க ஸ்கூலில் கொடுத்தாங்க. நல்ல வேளை 2 தட்டாக கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா ஒரு தட்டு கொடுத்துருந்தா அதுக்கும் வீட்டில் சண்டை வந்துருக்கும். என்கிட்ட இதே மாதிரி பெரிய தட்டும் இருக்குது. இதே டிசைனில் என்கிட்ட 3 வேறு டிசைனில் இருக்குது. ஒன்று வந்து 3 ரேக் வச்சு, இன்னொன்று வந்து 4-5 ரேக் வச்சுருக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது என் பொண்ணு வந்து அம்மா நானும் வீடியோவில் வரேன்னு சொல்லியிருந்தா. இன்றைக்கி ஸ்கூலில் அவள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷார்ப்னரும் ரப்பரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருந்தாலும் அதுதான் அவங்கக்கிட்ட காட்டின்ட்டு இருக்கா. என் பொண்ணுக்கிட்ட தக்காளியும் முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரெடிமேட் ஆடியோ வந்துருந்துச்சு. கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க போல். என் ஹஸ்பண்ட் அதையும் எல்லாம் ஒன்றா போட்டு கொடுத்து அமுச்சு விட்டுட்டாங்க. இந்த ஆணி வந்து நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஒரு 12 பீஸ் போல் வரும். அப்பப்போ ஸ்க்ரூ போட்டு அடிக்க முடியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி ரெடிமேடாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டில் 3 தேங்காய் 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஒரு தேங்காய் வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இதுவே நான் ஜெப்டோவில் வாங்கியிருந்தேன். ஒரு தேங்காவே 50 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும். வீட்டுக்கு கீழே கடை இருக்குது. இருந்தாலும் ஜெப்டோ புதுசாக வந்ததுனால நான் அவங்க ஃபுல்லாக ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு ஃபுல்லாக கிரெடிட் கார்டு பில் அதிகமாகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் ஜெப்டோவே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.